இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா தம்பி 2 பேரும் ஆளை காணோம். எந்த கலெக்டர் வேலைக்கு போனாங்களோ என்ன? அடிக்கிறது மட்டும் இல்ல, அவனை கொன்னாலும் தப்பு இல்ல. அப்படி என்ன பண்ணாம? அந்த பைத்தியக்காரன்ட்ட கேளுங்க என்ன செஞ்சானு. உன் மாமா கிட்ட சொல்றா என்ன செஞ்சேன்னு. ஏய், உங்க அக்கா இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு என்னடா பண்ணி தொலைச்ச? ஒண்ணும் இல்ல மாமா, ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க. இத செய்யறப்ப விட்டுட்டு இப்ப எதுக்காடா பயப்படுற? ஒண்ணு நெல்லு என்ன செஞ்சான்னு கேட்டுக்கிட்டு இருக்கல. நீ உன் பாட்டுக்கு அடிக்க ஆரம்பிச்சா என்ன அர்த்தம்? அப்படி என்ன பண்ணாம? என்ன செஞ்சானு அவன் கைய பாருங்க. ஒண்ணும் இல்ல மாமா, ஒண்ணும் இல்ல மாமா, ஒண்ணும் இல்ல மாமா. மாமா 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 பாத்தீங்களா என்ன செஞ்சிருக்கான்னு? இப்ப சொல்லுங்க, இவனை அடிக்காம என்ன பண்றதுன்னு. கல்யாணம் ஆக போற பொண்ணு பேர கையில இப்படி பச்சை குத்துனா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? பாக்கிய நான் தான் கல்யாணம் பண்ணு என் பொண்டாட்டி பேரை பச்சை குத்துனா என்ன தப்புன்னு நான் பச்சை குத்திக்கிட்டேன்க்கா. டேய், முதல்ல போய் அந்த பச்சையை அழிச்சிட்டு வா. போடா. என் உயிரே போனா கூட நான் இந்த பச்சையை அழிக்கவே மாட்டேன்க்கா. சரி, பாக்கி இல்லன்னா இந்த வீடு வீடா இருக்குமா? சரி, நான் பாக்கிக்கு ஏத்தவனா இல்லாம வேணா போகலாம். ஆனா நான் தான் இப்ப மாறிட்டல. முதல்ல என் கண்ணு முன்னாடி இருந்து போயிடு, இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. போ. நீ எப்பவும் இப்படிதான்க்கா. பாத்தீங்களா என் தம்பி பாகி மேல வச்சிருந்த காதல்னால என்ன ஆயிட்டான்னு? எனக்கு தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு. அதனால நம்மளால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி அவளை மாமியார் வீட்டுக்கு அனுப்பிடலாம். பாகிக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவ மாமியார் வீட்டுக்கு போயிடுவா தானே. அப்புறம் பாகி நம்ம வீட்டுக்கு ரொம்ப தூரம் ஆயிடுவாள். இப்போ மாதிரி நமக்கு எப்ப தோணுதோ அப்போ பாகிய பார்க்க முடியாது, பேச முடியாது, வீட்டுக்கு கிளம்பி வான்னு சொல்ல முடியாது. பாகிக்கும் பாகி மேல நம்ம வச்சிருக்க பாசத்துக்கு நடுவுல நம்ம மருமக இருப்பான். நம்ம பொண்ண நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறதுக்கு கூட நம்ம மருமகனை கேட்கணுங்க. நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. பாகி எப்பவும் என் பொண்ணுதான். கல்யாணம் ஆகுற வரைக்கும் தான் அவ நம்ம பொண்ணு. அப்புறம் யாருக்கோ மனைவி, யாருக்கோ மருமக. அப்பா என்னக்கா இவ்வளவு அடி வாங்கியும் நினைச்சது நடக்கவே இல்ல. இத்தனை பிளான் பண்ணியும் நமக்கு தேவையானது அந்த கிழவன் வாயில இருந்து வரலடா. இன்னும் மீதி இருக்கிறது ஒரே ஒரு வழிதான். என்னக்கா? நீ கற்பனை கூட பண்ணாதது, உனக்கு புரியாதது. உங்க மாமா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மாதிரி செய்யறது. இன்னில இருந்து ஓட் போட சொல்லி ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட கேட்க போறோம். ஆல் தி பெஸ்ட். Thank you dad. Thank you dad. இப்ப அந்த ஆறுவை எப்படியாவது ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஆனா எப்படி? பசங்களா நீங்க போங்க, கண்டிப்பா நீங்க தான் வின் பண்ணுவீங்க. உங்க அம்மா உங்க பக்கத்துல இருக்கிற வரைக்கும் நீங்க எங்கேயும் எப்போ தோக்க மாட்டீங்க. என்னாச்சு? எல்லாரும் என்ன அப்படி பாக்குறீங்க? ஆண்டி நீங்களே சொல்லுங்க. தாய் அன்பு பசங்க கூடவே இருக்கும்போது பசங்களை தோக்க விட்டுருமா என்ன? இல்லம்மா. ஆஹா, அதேதான். உங்க அம்மா உங்க பக்கத்திலே இருக்காங்கன்ற ஃபீலோட இருங்க, நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. ரொம்ப கரெக்டா சொன்னம்மா. நான் இன்னைக்கு குழந்தைங்க கூட ஸ்கூலுக்கு போய் அவங்க கூடவே இருந்தேன்னா அம்மு கண்டிப்பா ஜெயிச்சிருவா. சரி பசங்களா, ஸ்கூலுக்கு நேரமாச்சு, கிளம்புங்க. வாங்க பசங்களா.
அம்மா அர்ஜென்ட்டா உங்களை ஸ்கூல் கிட்ட வர சொன்னாங்க. எதுக்கு? கோலி குண்டு விளையாடுறதுக்கு. வேற எதுக்கு வர சொல்ல போறாங்க? அந்த ஆத்மாவை பிடிக்கிறதுக்கு. அமரையா பசங்களை ஸ்கூல்ல விட்டு போனதுக்கு அப்புறம் கூட ஆத்மா அங்கதான் இருக்கும். நீ போனா உடனே பிடிச்சிடலாம். சாமி, நீங்க சொன்னார் போலவே தான் நடந்துகிட்டு இருக்கு. உதவி பண்றதுக்கு எனக்கு ஒரு துணை கிடைச்சிடுச்சு சுவாமி. யார் இருக்காங்க? எல்லாம் என் தலை எழுத்து. எல்லாரும் இப்படி யார் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. மனுஷங்க கிட்ட பேசுறதே நிறுத்திட்டீங்களா? கருமோ கருமோ கருமோ. அம்மா உங்களுக்காக ஸ்கூல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா கிளம்புங்க. அக்கா 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 அக்கா, என்னடா? பாக்கி வந்துட்டு இருக்காக்கா. அப்படியா? நீ பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணு. சரி. மாமா, என்னாச்சு? எதுக்கு இப்படி நீங்க அழுதுட்டு இருக்கீங்க? என்னாச்சு சித்தி? மாமா எதுக்காக இப்ப அழுதுகிட்டு இருக்காரு? அதெல்லாம் உனக்கு எதுக்காக பாக்கி? சரி, அப்பா எங்க சித்தி? இப்பதான் வேலைக்கு போயிருக்காரு. வேலைக்கு போயிருக்காரா? அப்போ அப்பா ஏதாவது வேலையில சேர்ந்திருக்காரா என்ன? அவருக்கு ஹெல்த் சரியில்லைன்னு தெரியும்ல சித்தி. அவருக்கு தான் தெரியாது. நீங்க கூட இப்படி செய்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அது உங்க அப்பா வேலைக்கு போல பாக்கி, ஒரு வேலையா போயிருக்காருன்னு சொன்னேன்.